அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெய்லி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது ஹவு டு அப்ளை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ ஹவு டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் போடுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் போடுறது தான். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் அப்ளிகேஷன் சிங்கிள் காலேஜுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேரோட டவுட்டு, சார் ஒரு அப்ளிகேஷன் ஒரு காலேஜுக்கு தான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஒரே அப்ளிகேஷன் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். இதில் நீங்கள் 14 கவர்மெண்ட் காலேஜஸ், 28 அஃபிலியேட்டட் காலேஜஸ், இது மட்டும் இல்லாமல் 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கும் எந்த காலேஜ் கிடைக்கும், நம்ம எதை அரேஞ்ச் பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜ் எங்கே கொடுக்கணும், ப்ரைவேட் காலேஜ் எங்கே கொடுக்கணும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எங்கே கொடுக்கணும், ஹார்டிகல்ச்சர் எந்த இடத்துல போடணும், இதை எல்லாத்தையும் பார்த்து ஒரே அப்ளிகேஷனில் போடணும். இது கட்டாயமாக உங்களுக்கோ உங்கள் பேரண்ட்டுக்கோ அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசிங் சென்டருக்கோ இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ரொம்ப அந்த லெவலுக்கு ஒரு காலேஜை பற்றி நுணுக்கமாக தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் போடுறதுல 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் யாருக்காவது விருப்பம் இருக்குது, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணுற தப்பே அப்ளிகேஷன் ப்ராப்பராக போடாததுனால என்ன ஆகுது, ஸோ ப்ராப்பர் அப்ளிகேஷன் இல்லாததுனால நீங்கள் ஒரு பெஸ்ட்டு காலேஜை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும், ஒரு பெஸ்ட்டு கோர்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும், ஒரு ஜஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் தப்பாக போட்டதுனால. அதனால் அப்ளிகேஷனை நம்ம ரொம்ப ப்ராப்பராக அண்ட் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அடுத்து நம்ம ஸ்லைடிங் எடுத்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் சொல்கிறது. ஸோ எங்களோட கேரியர் கைடன்ஸ் சென்டரில் வந்து எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கான கூகுள் ஃபார்ம் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கேட்டுருந்தீங்க, சார் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிங்க. ஸோ அதுக்காகவே கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் டிஃப்ரெண்ட் செலெக்ஷன் மோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன செலெக்ஷன் மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள்கிட்ட ஃபுல் கவுன்சிலிங் எடுத்துக்க விருப்பப்படுறீங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ளஸ் அப்ளிகேஷன் சப்போர்ட் மட்டும் எடுத்துக்க விருப்பப்படுறீங்களா, இல்லை அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் போட்டால் போதுன்னு விருப்பப்படுறீங்களான்றதை நான் கூகுள் ஃபார்மில் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் பேமெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேமெண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தெளிவாக வந்து உங்களோட பேமெண்ட் ரெசிப்டை போட்டுட்டிங்கன்னா நாங்கள் உங்ககிட்ட எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வச்சுருந்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஏதாவது டிசபிலிட்டியோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது வச்சுருந்தா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் அப்ளை பண்ணுறோன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பராக உங்கள்கிட்ட வாங்கி நீட்டாக நாங்கள் தனியாக வச்சு உங்களுக்கு அப்ளிகேஷனை நாங்கள் ரெடி பண்ணி போடுவோம். உங்கள்கிட்ட இருந்து தெளிவாக கேட்டுப்போம் உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்றது. ஏன்னா உங்கள் பக்கம் ஒரு ஐடியா இருக்கும், சார் எனக்கு நான் வந்து இப்போ ஒரு மதுரையில் இருக்கேன், இல்லை நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், எனக்கு கோயம்புத்தூர் காலேஜாக போடுங்க அப்படின்னு உங்கள் சஜஷன் இருக்கும். அதே போல் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கும் எந்த காலேஜ் வருமோ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து ரெடி பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணதும் உங்களுக்கு எகைன் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஓகேங்களா? நாங்கள் ப்ராப்பராக போட்டுட்டோம். எகைன் இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி நீட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களோட அப்ளிகேஷனை ட்ராப் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுவோம், உங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நீங்கள் எங்ககிட்ட அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்குமே நாங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ரேங்க் வந்திருக்கு, ஜென்ரல் ரேங்க் இந்த வந்திருக்கு, அதே போல் கம்யூனிட்டி ரேங்க் இது வந்திருக்குது, உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு காலேஜோட அவேர்னஸும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க, சீட் அலாட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போவீங்க. ஓகே, இந்த சீட் அலாட்மெண்ட் வந்ததும் எங்களோட சப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு. உங்கள் எக்ஸாம்பிள் ஒரு நியூலி கிரியேட் ஆன
ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ராப்பர் ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுனால எல்லாமே டாப் காலேஜஸ் எல்லாமே மேலே கொடுத்துருப்போம். அதனால் மறக்காமல் நீங்கள் போய் ஸ்லைடிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அவேர்னஸையும் கொடுத்து உங்களை ஸ்லைடிங்கில் கொடுக்க வச்சு ஸ்லைடிங் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜ் எடுத்து கொடுக்கறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே நம்ம சைட்லேருந்து பண்ணுவோம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு டாப் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைச்சிருக்குது, அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதும் உங்கள்கிட்ட நாங்கள் தெளிவாக கேட்போம், இந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா, இந்த காலேஜ் உங்களுக்கு இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஓகேவா, இல்லை நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தா இதை விட ஒரு பெஸ்ட் காலேஜ், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் கொடுத்துருக்கேன், அப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்து திரும்ப உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் கிடைக்க எல்லா ஹெல்ப்பும் நம்ம சைட்லேருந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட கைடன்ஸை யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கூகுள் ஃபார்ம் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்கேன். ஓகே, இது சம்பந்தம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்பர்ட் தான். அந்த லெவலுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு இது போய் சேரும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போடும்பொழுது அவங்க கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.